எரேமியா 29:11. ஆமா, இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. இது ரொம்பவே ஆறுதல் தரக்கூடிய ஒரு பிரபலமான வாக்குறுதி. ஆனா, நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த அர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆழமான கதை இருக்குங்கிறத நம்மள பலருக்கு தெரியாது. வாங்க, அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வாக்குறுதியை நாம வழக்கமா எப்படி பார்க்கறோம், எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இது ஏன் இவ்ளோ பிரபலம்? ஏன் இத்தனை பேரோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு? அத பத்தி முதல்ல பார்ப்போம். இந்த வார்த்தைகள் உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்குது இல்லையா? கஷ்டமான நேரங்கள்ல நம்ம எதிர்காலத்தை பத்தி ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டா என்ன, பரீட்சையில மார்க் கம்மியா எடுத்தா என்ன, இந்த வசனம் நமக்கு ஒரு தனிப்பட்ட தைரியத்தை கொடுக்குது. அதனால தான் இது பல பேரோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வசனமா இன்னைக்கும் இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த வசனத்தோட முழு அர்த்தத்தையுமே புரட்டி போடக்கூடிய ஒரு கேள்வி. நாம உடனடியா கிடைக்கிற ஆறுதலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை அந்த வாக்குறுதி நிறைவேற 70 வருஷம் ஆகும்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையே கேள்விக்குள்ளாக்குது. ஒரு புது கோணத்தை நமக்கு காட்டுது. இப்போ வாங்க இந்த வசனத்தோட உண்மையான கொஞ்சம் கொடூரமான பின்னணிக்குள்ள போலாம். இந்த வார்த்தைகளை முதல்ல கேட்டாங்க இல்லையா? அந்த மக்களோட உண்மையான நிலைமை அப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி சும்மா ஒரு நாள் சரியில்லைன்னு ஃபீல் பண்ற ஒரு தனிநபருக்காக சொல்லப்படல. இல்லவே இல்ல. இது ஒரு முழு தேசமே அடிமைகளா பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தப்போ, அவங்களோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா நின்னுட்டு இருந்தப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. இது ஒரு தேசிய நெருக்கடிக்கான வாக்குறுதி. அவங்களோட சொந்த ஊரு, அவங்களோட பரிசுத்த நகரமான எருசலேம் அது முற்றிலுமா அழிக்கப்பட்டு இருந்துச்சு. நெருப்புக்கு இரையாக்கப்பட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்களோட அடையாளம், கலாச்சாரத்தோட மையம், அவங்க வழிபடுற ஆலயம் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த அழிவோட காட்சியை ஒரு நிமிஷம் மனசுல கொண்டு வந்து பாருங்க. அவங்களோட வீடுகள், அவங்க வாழ்ந்த தெருக்கள், அவங்களோட எல்லா நினைவுகளும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. தலைமுறையா வாழ்ந்த சொந்த மண்ணை விட்டு நூத்துக்கணக்கான மைல்கள் தூரத்துக்கு விரட்டப்பட்டாங்க. அந்த இழப்போட வலியையும் அந்த இடப்பெயர்ச்சியோட வேதனையையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க எதிர்காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நாம நம்ம ஊருக்கு திரும்பி போவோமா இல்ல இங்கேயே தான் சாக போறோமான்னு கூட தெரியாத ஒரு நிலைமை. வலியும் நிச்சயமற்ற தன்மையும் சூழ்ந்திருந்த ஒரு பயங்கரமான இருண்ட சூழல். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. சரி, இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற மக்களுக்கு கடவுள் என்ன அறிவுரை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களை நாளைக்கே காப்பாற்றுறேன்னு வா. இல்ல, கொடுக்கப்பட்ட அறிவுரை நாம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. ரொம்பவே ஆச்சரியமான, வித்தியாசமான சில விஷயங்களை செய்ய சொன்னாரு. உங்களை உடனடியா மீட்பேன்னோ, நீங்க சீக்கிரமே ஊருக்கு திரும்பி போவீங்கன்னோ சொல்லப்படல. அதுக்கு பதிலா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, நீங்க இருக்கிற இடத்துலயே அந்த பாபிலோன்லயே வீடுகளை கட்டுங்க, அங்கேயே செட்டில் ஆகுங்க, தோட்டங்களை நட்டு அதுல வர்றத சாப்பிடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு குடும்பங்களை பெருக்குங்க, கடைசியா உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த நகரத்தோட நல்லதுக்காகவும் சமாதானத்துக்காகவும் வேண்டுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. சுருக்கமா சொன்னா, அந்த அடிமைத்தனத்திலேயே ஒரு முழு வாழ்க்கைய வாழ சொல்லப்பட்டாங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல. நீங்க இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான். அவங்க நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் கூட கடவுள் அவங்கள கைவிடல, அவங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காருங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுச்சு. இப்போ இந்த வாக்குறுதியில இருக்கிற ரொம்ப முக்கியமான, நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு வரோம். அதுதான் காலக்கெடு. ஆமா, இது உடனடியா நடக்க போற ஒரு விஷயம் இல்ல. இது ஒரு நீண்ட கால திட்டம். அது எவ்வளோ நீண்ட காலம்னு இப்ப பார்க்கலாம். 70 வருஷங்கள். அப்பாப்பா, ஒரு முழு தலைமுறையோட ஆயுள் காலம். இந்த வாக்குறுதியை கேட்ட பல பேர் அது நிறைவேறினதை பார்க்கறதுக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மக்கள் எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டியிருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. இது அடுத்த வாரத்துக்கான வாக்குறுதி இல்ல, அடுத்த வருஷத்துக்கானது இல்ல, இது அடுத்த தலைமுறைக்கான வாக்குறுதி. இந்த காலக்கோடு காட்டுற மாதிரி முதல்ல அவங்க நாடு கடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட காத்திருப்பு காலம் ஆரம்பிக்குது. பல தலைமுறைகள் அந்த அந்நிய தேசத்திலேயே பிறந்து வாழ்ந்து மடிஞ்சு போறாங்க. கடைசியா சரியா 70 வருஷம் கழிச்சு அந்த வாக்குறுதி நிறைவேறியது. மக்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நாம முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது, இது வெறும் ஒரு நல்ல கதை இல்ல, இது ஒரு வரலாற்று உண்மை. சரியா 70 வருஷம் கழிச்சு பெர்ஷிய ராஜாவான கோரேஷ் மூலமா சொல்லப்பட்டது போலவே அந்த மக்கள் அவங்க ஊருக்கு திரும்பி போனாங்க, எருசலேமை திரும்பவும் கட்டுனாங்க. சோ இது ஒரு உருவகம் மட்டும் இல்ல, நிஜமாவே நடந்த நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம். இது அந்த வாக்குறுதிக்கு இன்னும் பெரிய பலத்தை கொடுக்குது இல்லையா?
சரி, இவ்ளோ பெரிய வரலாற்று பின்னணியோட இப்ப நாம அந்த வாக்குறுதிய மறுபடியும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு அதோட உண்மையான, ஆழமான, சக்தி வாய்ந்த அர்த்தம் என்னன்னு நல்லாவே புரியும். அப்போ எரேமியா 29ல செழிப்புன்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அது உடனடியா கிடைக்கிற பணத்தையோ வசதியோ குறிக்கவே இல்ல. மாறா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைக்க போற அந்த ஒட்டுமொத்த தேசத்தோட மறுசீரமைப்பையும் எதிர்கால நம்பிக்கையையும் தான் அது குறிக்குது. அதாவது, நீங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றதா உண்மையான செழிப்பு. அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம சில ஆழமான உண்மைகளை கத்துக்கலாம். முதல்ல, நமக்கு எவ்ளோ கஷ்டமான காலங்கள் வந்தாலும் அது கடவுளோட திட்டத்தை மாத்திடாது. ரெண்டாவது, காத்திருப்புங்கிறது அந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதி. மூணாவது, ரொம்ப கஷ்டமான இடங்கள்ல கூட நம்மால வளர முடியும். கடைசியா, பொறுமையா சகிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் உண்மையான மறுசீரமைப்பு வரும். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 70 வருஷ கஷ்டகாலம் அவங்கள கடவுளை விட்டு தூரமா கொண்டு போகல. அதுக்கு நேர்மாறா அவங்களோட நம்பிக்கைய புதுப்பிச்சு அவங்கள முன்னவிட அதிகமா கடவுளை சார்ந்திருக்க வச்சுது. ஆமா, அந்த துன்பம்தான் அவங்கள கடவுளுக்கு இன்னும் நெருக்கமா கொண்டு வந்துச்சு. ஆக, இந்த முழு விவரமும் நம்மகிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி விட்டுட்டு போகுது. உடனடியா எந்த மீட்பும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது எப்படி இருக்கும்? நீண்ட காலமா நீடிக்கிற சவால்களை நாம சந்திக்கும் போது நாம நம்பிக்கையை எப்படி பார்க்கணும்னு இதை நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது, இல்லையா? இன்று இருள் இருந்தாலும் நாளை ஒளி வரும். இன்று கண்ணீர் இருந்தாலும் சந்தோஷம் பிறக்கும். தேவன் வைத்த திட்டம் தோல்வி அடையாது. நம்பிக்கை கொண்ட இதயம் ஒருபோதும் வீழாது. தூரம் சென்ற பாதை நம்மை சோர்வடைய